அரசு அதிகாரிகள் போன்ற மண்டல குழு கூட்டத்தில் அதிகாரம் செய்யும் சோழிங்கநல்லூர் எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் தலைமை உத்தரவிட்டும் பின்பற்றப்படாததாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை மாநகராட்சி 15வது மண்டல குழு அலுவலகத்தில் திடீரென தவைகாவினர் புகுந்து அறிவுரை வழங்கியிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம். டேனியல், தலைமை உத்தரவிட்டும் தவைகாவினர் பின்பற்றவில்லை என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன நடந்தது? விவரங்கள் என்ன? நிச்சயமாக ராஜலட்சுமி, சென்னை மாநகராட்சி 15வது மண்டல குழு அலுவலகத்துல சம்பந்தமே இல்லாம அந்த தாவேக கட்சியினர் உள்ளே சென்று அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கி அதிகாரம் செய்யும் வீடியோ தற்பொழுது சமூக வலைதளத்துல வேகமாக பரவி வருகிறது. அரசு அதிகாரிகள் போன்று மண்டல குழு கூட்டத்தில் நாற்காலிகளை அமர்ந்து கொண்டு அதிகாரம் செய்யும் சோழிங்கநல்லூர் எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் சென்னை OMR சாலையில சோழிங்கநல்லூரில் உள்ள சென்னை மாநகராட்சி 15வது மண்டல குழு அலுவலகத்தில் இன்று மாதாந்திர கூட்டமானது நடைபெற்றது. இந்த மாதாந்திர கூட்டத்தில் மண்டல குழு தலைவர், மாமன்ற உறுப்பினர்கள், துறை சார்ந்த சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொள்வது வழக்கம். எந்த ஒரு அரசியல் கட்சியினரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு அனுமதி இல்லாத நிலையில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ பி சரவணமூர்த்தி கலந்து கொண்ட நிலையில அவருடன் சேர்ந்து தவைக கட்சியினர் கூட்டம் நடைபெறும் அரங்கத்திற்குள் உள்ளே சென்று ரீல்ஸ் எடுக்கும் மோகத்தில் ஈடுபட்டனர். அதே போல் தவைக கட்சியை சேர்ந்த ஒருவர் மைக்கில் சோழிங்கநல்லூர் தொகுதி முழுவதும் உள்ள சென்னை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கியது வியக்கத்தக்கது. அரசு அதிகாரிகள் மாமன்ற உறுப்பினருக்குள் நடைபெறும் கூட்டத்தில் தவைகவினர் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் அனுமதியின்றி உள்ளே புகுந்து நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அதிகாரிகள் போன்று அதிகாரம் செய்தது கேள்விக்குறியாகி உள்ளது. அரசு விவகாரங்களில் தவைகவினர் தலையிடக்கூடாது என்று தவைகவின் தங்களுடைய எல்லை என்ன என்பதை அறிந்து செயல்பட வேண்டும் என்றும், மக்கள் பிரதிநிதிகள் அல்லாதோர் அரசு சார்ந்த விவகாரங்களில் தலையிடவோ ஆய்வுகளை மேற்கொள்ளவோ கூடாது என தவைக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான என் ஆனந்த் அறிவுரை வழங்கிய இருந்த நிலையில ஆளும் கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆனந்த் அறிக்கை மூலம் கட்சி நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் சோழிங்கநல்லூர் தவைக எம்எல்ஏ சரவணமூர்த்தி அவருடைய ஆதரவாளர்களை மண்டல குழு கூட்டத்திற்கு அழைத்து சென்றதும் அதிகாரிகள் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அட்ராசிட்டி அதிகாரம் செய்ததும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் மாமன்ற உறவினர்கள் மத்தியிலே பெரும் முகசுளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதே போன்று இந்த தவைகவினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவார்கள். அதே போல நேற்று முன்தினம் தாம்பரம் பகுதியில் பல்லாவரம் எம்எல்ஏ PA என்று ஒருவர் சொல்லிக்கொண்டு ஒரு கடையில் புகுந்து அவர் அல்ட்ராசிட்டி செய்ததும் சமூக வலைதளத்தில் இந்த நிகழ்வு பரவி வருகிறது. இதே போல் தொடர்ச்சியாக தவைகவினர்கள் அவங்களுடைய எல்லைகளை மீறி செய்து வருவது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை நோக்கி வருகிறது. இதை பொதுச் செயலாளரான ஆனந்த் அறிக்கை மூலம் செய்தும் இதே போல் தவைகவினர் அல்ட்ராசிட்டி செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டேனியல்.